அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராமசன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, பிஜிடிஆர்பிக்கு தாங்க வெற்றிகரமாக வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, டெட் எக்ஸாமுக்கு நிறைய பேர் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. அவங்களுக்காக தான் நிறைய பேர் கமாண்ட்லேயும் டெட் எக்ஸாமுக்காக போட சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோங்க. பர்சனலாக நிறைய பேர் வந்து எனக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, டெட் எக்ஸாமுக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ முதல்ல வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் ஆகணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தான் வந்து இந்த வாய்ப்புங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வாய்ப்பை நம்ம என்ன பண்ணணும், முழுசாக பயன்படுத்தணும். அதில் எப்படி பயன்படுத்தலாம், என்ன பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். ஏன் இதை வந்து நான் அரிய வாய்ப்பு, பெரிய வாய்ப்புன்னு சொல்கிறேன் அப்படின்றத நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ முழுசாக வந்து வீடியோ ஃபுல்லாக வந்து கேளுங்க. ஸோ அதுவும் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பிஜிடிஆர்பிக்கான வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இது முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம், டெட்டுக்கான வீடியோஸை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? சரிங்க. இப்போது ஏன் வந்து நான் முதல்ல இதை வந்து ஒரு அரிய வாய்ப்பு அப்படின்ற வேர்டை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. ஏன் அரிய வாய்ப்பு அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட்டை பொறுத்தவரைக்கும் இது இப்போ டிஎன்பிஎஸ்சி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, டிஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி கரெக்டாக வந்து இந்த எக்ஸாம்ஸ்லாம் வைப்பாங்களா அப்படின்றது கேள்விக்குறி தான். ஓகேங்களா? அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரைக்கும் குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக வந்து நான் இருக்கும், ரொட்டேஷனாக வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியில் இது இருக்கும். ஆனால் நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தான் வந்து கிளாஸஸ் நடத்துவாங்க, டிஎன்பிஎஸ்சி தான் பண்ணுவாங்க. டிஆர்பியை பொறுத்தவரையிலும் கேள்விக்குறி தான். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 2021 நடத்துவாங்க, அதுக்கப்புறம் 2025 நடத்துவாங்க, இல்லை 2022 நடத்துவாங்க, அதுக்கப்புறம் நடத்தாம கூட விட்டுருவாங்க. ஸோ இந்தமாரி வந்து டிஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த இதுகள் இருக்குங்க. ஓகேங்களா? இந்த கேப் இருக்கும். இது நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதான் யூஜி டிஆர்பி முடிஞ்சு, ஸோ இப்போ சமீபத்தில் தான் எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த வீக்கில் எல்லாருமே ஜாயின் பண்ணி முடிச்சிருவாங்க. இப்போ உடனே வந்து நம்மளுக்கு டெட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ டெட்டை அனௌன்ஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம டெட் எக்ஸாம் எழுதி முடிச்சு உடனே வந்து ரிசல்ட் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ரிசல்ட் முடிஞ்சு உடனே யூஜிடிஆர்பி வரத்துக்கான வாய்ப்புகள் தென்படுகின்றன. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் யூஜிடிஆர்பி வரத்துக்கான வாய்ப்புகள் தென்படுவதால இந்த டெட் எக்ஸாமை நல்லா பயன்படுத்திக்கோங்க, நல்லா எழுதுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டெட் எக்ஸாமை நல்லா பயன்படுத்தி நல்லா எழுதுனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 82 மார்க்ஸ், ஏன்னா நம்மளுக்கு தெரியலையா, எஸ்டிக்கு மட்டும் 60 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, மற்றவங்க வந்து 82 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 82 மார்க்ஸ் வந்து நீங்கள் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் யூஜிடிஆர்பி எழுதுறதுக்கு தகுதி ஆகிடுவீங்க. ஸோ இப்போது யூஜிடிஆர்பி நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2026 நீங்களும் ஒரு ஆசிரியராக சேர முடியும். எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன் 2026 நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, முக்கியமான ரீசன், மெயின் ரீசனில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேக்கண்ட். ஓகேங்களா? ஸோ வேக்கண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. என்ன ரீசன் அப்படின்னா, 2025-26 கல்வியாண்டில் நிறைய பேர் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க. நிறைய பேர் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க. இன்னும் வந்து ப்ரொமோஷன்ஸ், ஹெச்எம்ஸ் ப்ரொமோஷன்ஸ், பிஜி ப்ரொமோஷன்ஸ் வந்து போடாமல் இருக்கு. அந்த ஹெச்எம்ஸ் ப்ரொமோஷன்ஸ், பிஜி ப்ரொமோஷன்ஸ் போட்டாங்க அப்படின்னா பிடி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸோட வேக்கன்ஸ் அதிகமாகும். ஓகேங்களா? அப்போ வேக்கன்ஸ் அதிகமானதால கண்டிப்பாக இவங்க என்ன பண்ணி ஆகணும், எக்ஸாம் வச்சு அதை ஃபில் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அதனால கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, இவங்க எக்ஸாம் வச்சு ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால எலெக்ஷன் நோக்கி போகிறதுனால உடனடியாக அதை திருப்பி வந்து வேகமாக பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம 2029 எதிர்பார்க்கலாம். ஏன்னா 2029 தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து மக்களவை தேர்தல் வரும். அப்போ வந்து மறுபடியும் நம்ம நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்க வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுவாங்க, டெம்பரரி டீச்சர்ஸை போட்டு மெயின்டைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதனால இந்த வாய்ப்பு வந்து நம்மளுக்கு பெரிய வாய்ப்புங்க. டீச்சர்ஸ் ஆகிற கனவோடு இருக்கவங்க இந்த டெட்டை வந்து விடாமல் படிச்சுக்கோங்க. எப்படி படிக்கலாம் அப்படின்றத நான் தனி வீடியோவில் சொல்கிறேன். இது எப்படி நம்ம கொண்டு போகலாம் அப்படின்றத பற்றி நம்மளுக்கு, சார் நீங்கள் பிஜிடிஆர்பிக்கு தானே சார் போட்டுட்ருக்கீங்க, நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, ஆமாங்க நான் பிஜிடிஆர்பிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? கிட்டத்தட்ட தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா 10th புக்கை முடிக்க போகிறேங்க. ஓகேங்களா? அப்போ 10th படிக்கிறவங்க இந்த தமிழ் 10th புக்கை நீங்கள் என்ன பண்ணலாம், ஏன்னா ஒரு வரி விடாமல் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த 10th புக்கு வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக 30 கொஸ்டின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5 or 6 கொஸ்டின், ஓகேங்களா, அல்லது 7 or 8 கொஸ்டின்ஸ் வந்து 10th புக்லேருந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணிடலாம், எடுத்துடலாம். ஓகேங்களா? அதனால 10th புக்கை நம்ம வந்து இப்போ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு தான் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம் பிஜிடிஆர்பிக்கு. நீங்கள் அதை பார்த்து ரெடியாக இருந்தீங்கன்னா பிஜிடிஆர்பி முடிச்சுட்டு வந்த அடுத்த நாள் 12ஆம் தேதி பிஜிடிஆர்பி முடிக்குது அப்படின்னா 13ஆம் தேதி, ஓகேங்களா, 13லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 13ஆம் தேதியிலேருந்தே நம்ம வந்து டெட்டுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ரொம்ப வேகமாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ரொம்ப வேகமாக ஸ்டார்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக உங்களுக்கு நான் எவ்வளோ வேகமாக முடிச்சு கொடுக்க முடியுமோ அவ்வளோ வேகமாக முடிச்சு கொடுக்க தான் பார்ப்பேன். ஓகேங்களா? அதுக்கு முன்ன வரல நீங்கள் இந்த தமிழை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் அடுத்தபடியாக இருக்கக்கூடியது சைக்காலஜி. ஓகேங்களா? சைக்காலஜியை பொறுத்தவரையிலும்
பிஜிடிஆர்பி சைக்காலஜிக்கும் டெட் சைக்காலஜிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சில யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு சேமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் இதுக்கப்புறம் போட போற சில யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெட்டுக்கும் பயன்படக்கூடிய அந்த யூனிட்ஸ் தான் நமக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த மாதிரி யூனிட்ஸ் நான் சைக்காலஜியில் போகிறதுனால நீங்கள் அந்த வீடியோஸையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ சைக்காலஜி நீங்கள் ஒரு பக்கம் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் சயின்ஸ் மேஜராக இருக்கிறவங்க நீங்கள் மேக்ஸ் அண்ட் சயின்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதை நான் சொல்லிடுறேன். நீங்கள் சயின்ஸ் மேஜராக இருக்கீங்க அப்படின்னா 6 to 10th புக் வரல நீங்கள் சயின்ஸ் புக்கை ப்ரிப்பேர் ஆகி ரெடியாக வச்சிருங்க. இது முடிச்சுட்டு வந்தோன்னா நான் 6 to 10th சயின்ஸ் டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதே போல் 6 to 12 தமிழ் டெஸ்ட்டையும் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். நீங்கள் அந்த புக்கையும் ஒரு பக்கம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் மேக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? மேக்ஸ் நம்ம சிலபஸ் வைஸாக வந்து மேக்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ சோசியல் சயின்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ சோசியல் சயின்ஸில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 6 to 10 புக்கு சோசியல் சயின்ஸ் உங்களுக்கு டெஸ்ட் வச்சு கொடுத்துருவேன். ஓகேங்களா? அப்போ நீங்க இந்த கேப் படிக்கிறப்பலாம் வந்து ஸ்கூல் புக்ஸை வந்து படிங்க. நம்பி ஸ்கூல் புக்கை படிங்க. நான் டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிறவங்க தைரியமா ஸ்கூல் புக்கை படிங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால உட்காந்து இங்கிலீஷ் புக்கு படிச்சிருங்க. உங்களுக்கு வந்து இன்னும் இருக்கிறது இங்கிலீஷ். ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ் வந்து நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எந்தெந்த இடத்துல கொஸ்டின்ஸ் கேட்பாங்களோ எந்தெந்த கிராமர்ஸ்லாம் வந்து எப்படி ஷார்ட்கட்டாக எடுக்கலான்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஸோ அதுவும் ஒரு பக்கம் முக்கியங்க. அப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா நம்ம பிஜிடிஆர்பி போடக்கூடிய வீடியோஸில் சைக்காலஜி தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் ஜிகே வீடியோஸும் நம்ம வந்து போட்டிருப்போம். ஓகேங்களா? அந்த ஜிகே வீடியோஸை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ சோசியல் சயின்ஸ் மேஜராக இருக்கவங்க அந்த சோசியல் சயின்ஸுக்கான மேஜர்ஸ் பார்த்துக்கோங்க. நம்ம ஃபில்டர் பண்ணி தான் வந்து நம்ம வந்து கொடுத்துருப்போம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அது எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. சைக்காலஜி இதுக்கப்புறம் போட போகிற வீடியோஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழ் ஆல்ரெடி 10th புக்கு முடிக்க போகிறேன். ஸோ 10th புக்கை ஃபுல்லாக நான் பிளேலிஸ்ட் தனியாக வச்சிருப்பேன். நீங்கள் பிளேலிஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், தனியாக பார்த்து நீங்கள் என்ன பண்ணலாம், 10th புக்கை நீங்கள் வந்து ஒரு லைனாக நீங்கள் படித்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்க முடியும். அந்தளவுக்கு பயனுள்ளதாக அது வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து 82 மார்க்ஸ் எடுத்தால் போதும் பாஸ் நன்மையில் இருக்கும். ஸோ நம்ம 90க்கு மேலே எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம வந்து சேஃபாக இருக்கலாம். ஓகேங்களா? எதுக்காக அரிய வாய்ப்புன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஏன்னா வேக்கன்ஸ் அதிகமாக போகுது, ரிட்டையர்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. அதனால உடனே மறுபடியும் யூஜிடிஆர்பி நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 2 நாளைக்கு முன்னே கூட என்ன பண்ணார், நம்ம கல்வி அமைச்சர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. நாங்கள் கிட்டத்தட்ட 19,000 ஆசிரியர்கள் வந்து நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஓகேங்களா? ஸோ அதனால நம்மளுக்கு வந்து அடுத்து வரப்போகிற யூஜிடிஆர்பி நம்மளுக்கானதாக இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால இந்த டெட் எக்ஸாமை நீங்கள் கேர்லெஸ்ஸாக அணுகாமல் ஸோ டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணாதான் நம்ம என்ன பண்ண முடியும், யூஜிடிஆர்பி அட்டன் பண்ண முடியும். யூஜிடிஆர்பிக்கான ஒரு சாவியாக தான் இந்த டெட் எக்ஸாம் இருக்குது அப்படின்றதுனால ஸோ இந்த டெட் எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நோக்கி போங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், தமிழ் புக்கையும் சயின்ஸ் புக்கையும் படிங்க. சயின்ஸ் மேஜராக இருக்கவங்க, சோசியல் மேஜராக இருக்கவங்க 6 to 10 சோசியலையும், தமிழ் புக்கு 6 to 12 வரலும் தமிழ் புக்கை படிச்சிருங்க. ஓகே, தமிழ் புக்கை படிங்க. ஸோ உங்களுக்கு வந்து அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் அதை முடிச்சுட்டு 11ஆம் தேதி உங்களுக்கு வந்துடுறேன். அன்னைக்கு வந்து உங்களுக்கு வேகமாக ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஓரியன்டாக போடக்கூடிய டாபிக்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க. அதுக்கு முதல்ல நம்ம சேனலை என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியுங்க, ஸோ இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஒரு பக்கம் ப்ரிப்பேர் ஆக முடியும். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிறவங்க ரெடியாக இருங்க. எதுவும் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. தேங்க்யூ கைஸ்.